இப்ப இருக்கிற மக்கள்ல சோறு இல்லாம கூட இருப்பாங்க தவிர, இந்த செல்போன் ஒண்ணு இல்லாம இருக்க மாட்டாங்க. செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு கூட நினைப்பாங்க. இது ஒரு படத்துல வர வசனம் தான். ஆனா அது ஒரு படத்தை சார்ந்து சொல்லப்பட்டாலும் அதுல உண்மை இல்லாம இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில இது ரெண்டுமே ஒன்னாயிடுச்சு. நீங்க எப்பவுமே ஸ்மார்ட் போன்ல அதிகமா மெசேஜ் அனுப்பக்கூடிய நபரா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நேருக்கு நேர் பேசுறதை விட அதிகமா ஸ்மார்ட் போன்ல பேசக்கூடிய நபரா, ஆஃப்லைன்ல விட ஆன்லைன்ல அதிகமா யூஸ் பண்றீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும். இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணாத நபர்கள் யாருமே இல்லாம இல்ல அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. போன்ல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாட்ஸ்அப் மூலமா பேசுறதும், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நொடிக்கு நொடி அவங்க கிட்ட தெரியப்படுத்துறதும், பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்கும் போடுறதுக்குமே பயன்படுறதும், இப்படி எல்லா விதத்திலையும் இந்த செல்போன் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா மாறிடுச்சு. இந்த உலகத்துல செல்போன் பயன்படுத்தாதவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவுதான். ஆனா இது தரும் ஆபத்து அளவில்லாதது. இந்த செல்போன் தரும் பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதனுடைய தேவையும் அதிகமாகிக்கிட்டே போகுது. செல்லுலார் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்நெட் அசோசியேஷன் இதனுடைய கணக்குப்படி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கையும் அது அழைக்கும் போது பேசும் கால அளவும் மிக அதிக அளவு அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அழைப்புகளின் போது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்ற கதிர்வீச்சு அதிர்வெண் வெளியாகுது. இது அதிக அளவு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த அலைவரிசையில இதுவும் ஒண்ணு. நம்ம யூஸ் பண்ற இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து வெளிவரும் இந்த மின்காந்த கதிர்வீச்சால ஏற்படும் பாதிப்புகள் கொஞ்சம் கிடையாது. எப்பெல்லாம் அந்த ரேடியேஷனுடைய அளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ரேடியேஷனால நம்ம உடம்புக்கு நிறைய வகையான பிரச்சனையே தரும். நம்ம ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு அந்த அலைபேசி மூலமா பேசுறோமோ அந்த அளவுக்கு இந்த ரேடியேஷனுடைய வீரியம் இருக்கும். சில டைம்ல செல்போனுடைய மாடலை பொறுத்து அதனுடைய ரேடியேஷனும் வீரியமும் மாறுபடும். அதனால அதிக ரேடியேஷனுடைய வீரியத்தை வெளிப்படுத்தாத மொபைல் மாடலா பார்த்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல நம்ம ஒருத்தரை போன்ல அழைக்கும் போதும் இந்த மொபைல் போனுக்கும் உங்களுக்கு எவ்வளவு தொலைவுல இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணமா ஸ்பீக்கர் போட்டு பேசும்போதும் ஹெட்செட் போட்டு பேசும்போதும் ஏற்படும் பாதிப்பு காதுக்கு பக்கத்துல மொபைல் போனை வச்சு பேசும்போது பாதிப்பை விட குறைவுதான். இதனால மொபைல் போன் பேசும்போது ஹெட்செட், ஸ்பீக்கர் இந்த மாதிரி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. செல்போன் பக்கத்துல டவர் இருக்கும்போது சிக்னல் வீக் ஆகாது. அதே போல இந்த மாதிரி நேரத்துல ஆற்றலும் அதிகமா தேவைப்படாது. அதுல வரும் ஆற்றலுடைய தேவை குறையும் போது ரேடியேஷனுடைய பாதிப்பு குறைய தொடங்கும். சில டைம்ல டவர் பக்கத்துல இருந்தும் சிக்னல் பாதிப்பு ஏற்படலாம். இத சிக்னல் டிராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல ஆற்றலுடைய தேவை அதிகரிச்சு அது வெளியே போகும்போது நமக்கு பாதிப்பும் அதிகமாகும். இதனால நம்மளுடைய உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது என்னன்றத பார்க்கலாம். நம்ம அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்றதுனால நமக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சொல்றாங்க. ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. அதிக நேரம் போன்ல பேசும்போது அதுல இருந்து வெளியே வரும் ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சு அதிகப்படியான சூட்டை உண்டாக்கும். அது நம்மளுடைய மூளை, காது, இதயம் இந்த மாதிரி பல பகுதிகளை பாதிக்கும்னு சொல்றாங்க. நம்ம இந்த போனை யூஸ் பண்ணும்போது சுத்தம் இல்லாம கையால செல்போனை பயன்படுத்தினா அந்த கை மூலியமா பாதிப்பு செல்போனுக்கு பரவி காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மிக முக்கியமா சொல்ல போனா தோல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல நம்ம கண்களுக்கு பாதிப்பு எப்படி வரும்னா செல்போனை யூஸ் பண்றதுனால நமக்கு ஏற்படும் மிக முக்கியமான பிரச்சனைகளை கண் பாதிப்பு தான். பொதுவாக அதிக வெளிச்சம் உடைய அந்த சிறிய ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வரும் கதிர்வீச்சால நம்மளுடைய கண் தசைக்கு வலி எடுக்க தொடங்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணுக்கு பக்கத்துல வச்சு மொபைல் போனை பார்க்காம இருப்பது ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த போனுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம தொற்றுநோய் பரவும் அபாயம் நம்மளை விட இந்த செல்போன்ல இருக்கிற கதிர்வீச்சால ரொம்ப சீக்கிரமாவே அந்த கிருமிகளை ஈர்க்கப்படுது. நம்ம போற இடத்துக்கெல்லாம் கூடவே வர்றது. நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா மூணாவது கையா கூட இருக்கிறது இந்த செல்போன் தான். நம்ம போற இடத்துல இருக்கிற கிருமிகளை இதன் மூலமாவே நமக்கு பரவைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இது சாதாரண தலைவலியிலிருந்து புற்றுநோய் வரை பாதிப்பு ஏற்படுத்தும். செல்போனை பயன்படுத்தும் போது கையை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய தசை நார்களை பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதிக நேரமா இந்த மொபைல் போன்ல டைப் செய்யும் போது நம்மளுடைய கை விரல்ல இருக்கிற தசை நார்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு வேலையை தொடர்ந்து செய்யும் போதும் ஹோல்டு செய்யும் போதும் நம்ம கை விரல்ல இருக்கிற தசையில ரத்த ஓட்டத்தை தடை ஏற்படுத்தும். இது நம்மளுடைய தசைகளை கூட கிழிஞ்சு போறதுக்கு வழிவகை செய்யும். இதனால நம்மளுடைய விரலை கூட அசைக்க முடியாத நிலைமையும் ஏற்படலாம். நம்மளுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணும் போது நிறைய உடல் வலியும் ஏற்படும். அந்த மொபைல் போனை சரியான பொசிஷன்ல நம்ம யூஸ் பண்ணணும். இந்த போனை நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற போல உட்கார்ந்து கொண்டு பார்க்கறதும் இல்ல நின்று கொண்டு பார்க்கறதும் படுத்துக்கொண்டே பயன்படுத்துறதும் இதனால கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கண் தசைகளை வலி, தோள்பட்ட வலி இந்த மாதிரி போல
பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். கம்ப்யூட்டர் மிஷன் சிண்ட்ரோம் தலை மற்றும் கண் பகுதிகளில் வலியை உண்டாக்கும் அப்படின்னு முக்கியமானதா இதை சொல்லலாம். நம்மளுடைய நினைவாற்றலையே பாதிக்கும். நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வகையான தகவலும் நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய இந்த சிறிய சுறுசுறுப்பான மூளையில, அதாவது அந்த மொபைல் போன்ல பதிவேற்றம் செய்வோம். அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம், எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நிலையில வச்சு கொள்ளாம அது என்னன்றதே நம்ம உணராம எல்லாத்தையும் இந்த போன்ல சேவ் பண்ணி இருப்போம். இந்த போன்ல இருக்கிற முக்கியமான தகவல்களையும் ஈஸியா வேற ஒருத்தருக்கு பரவிடும். இதனால நமக்கு உள்வாங்கும் திறனும் கண்காணிப்பு திறனும் இதுல நமக்கு குறைபாடு ஏற்படும். அது மட்டும் இல்லாம நிறைய விதமான மனநோய்க்கு நம்மள வழிவகுக்கும். நம்ம தன்னிச்சையாக அந்த போனுடன் நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலுமே நோபோபியா அப்படின்ற மனநோயை உண்டாக்கும். உதாரணமா அந்த போன்ல இருந்து ஒரு அழைப்பு வரதுக்கு முன்னாடியே அந்த போனை பார்க்கறதும், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அலாரத்தை ஆஃப் செய்யற பழக்கம், நம்மளை விட்டு தொலை தூரத்துல இருக்கும்போது செல்போன் அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அடிக்கடி தேடுற பழக்கம், அடிக்கடி மொபைல் போனை தேடுற பழக்கம், இந்த சமயத்துல ஸ்கிரீன்ல இருக்கிற நேரம் கூட நினைவில் இருக்காது. அதே போல தன்னிச்சையா மொபைல் போனை பார்க்கற பழக்கம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். நமக்கு முக்கியமானதா பண்டம் பாக்கெட் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு இதுல அதிர்வு உணர்வை ஏற்படுத்தும் நோயை உண்டாக்கும். இது செல்போன் அடிக்கிறது போலவும் வைப்ரேட் ஆகிறது போலவும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுத்தும். இல்லைன்னா நமக்கு அடிக்கடி இந்த மொபைல் போனை பார்க்க பழக்கம் ஏற்படுத்தும். நம்ம இந்த மொபைல் போனை பயன்படுத்துறதுனால இது மன அழுத்தத்திற்கான மகான் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்போனை நம்ம அதிகமா பயன்படுத்துவர்களும் பயன்படுத்தாம இருந்தவர்களுக்கும் ஒரே விதமான மன அழுத்தத்தை உண்டாக்கும். நம்ம அடிக்கடி இந்த செல்போனை பயன்படுத்தாமல் இருந்தாலுமே நமக்கு முன்னாடி யூஸ் பண்ற வரைக்கும் நமக்கு மனச்சோர்வையும் கோபத்தையும் உண்டாக்கும். ஓபிசிட்டிக்கு வழிவகுக்கும். உடல் உழைப்பு குறையும். உடல் எடையை அதிகரிக்கும். தூக்கமின்மையை ஏற்படுத்தும். நைட் டைம்ல அதிக நேரம் இந்த மொபைல் போனை யூஸ் பண்றது நம்மளுடைய மன உளைச்சலை அதிகமாக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த உலகமே மொபைல் போனுடைய யூசேஜ் தவிர்க்க முடியாத ஒன்னா மாறிடுச்சு. இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதிக நேரம் செல்போனை பார்க்கறது அல்லது பேசுறது நம்மளுடைய கண்ணை பாதிக்கும். இதை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவது ரொம்ப அவசியம். நம்ம சொன்னக்கூடிய விஷயம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க உள்ள வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.